வணக்கம். ட்ரிபிள் அகாடமிலிருந்து ஜோதிராஜ் வரதராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு 11ஆம் இட ரகசியங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் அந்த பதிவுள்ள வரிசையாக வரும், பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 8661483342 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் சித்தா, 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ அங்கே தலைப்புக்குள்ளே போகலாம். 11ஆம் இட ரகசியங்கள். 11ஆம் பாவகம் உபஜயஸ்தானம். 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானம், ஜெயத்திற்கு துணை நிற்கும் பாவகமாகும். கேந்திர திரிகோண அதிபதிகள் ஜாதகத்தை வழிநடத்த முடியாமல் போனாலும் இந்த உபஜயஸ்தானமான அதிபதிகள் ஜாதகரின் வெற்றி பாதைக்கு வழிகாட்டுவார்கள். ஒரு உபஜயஸ்தான அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். உபஜயஸ்தானம் திதிசூனிய பாதிப்பை தாங்கும், பக்குவத்தை, மன வலிமையை கொடுக்கும். காரணமாக ஒரு ஜாதகருக்கு திதிசூனிய அல்லது பாதகாதிபதி பாதிப்பால் வண்டி வாகன யோகம் இல்லை என்று வைத்துக்கொண்டால், உபஜயஸ்தானம் சம்மதம் பெற்றால் ஜாதகர் வண்டி வாகனத்தின் மேல் ஆசை வைக்க மாட்டார். எந்த ஒரு கிரகத்திற்கும் 3, 6, 10, 11 கிரகம் இருப்பது அந்த கிரகத்திற்கு வலிமையை சேர்க்கிறது. லக்னத்திற்கு 2 கிரகம் இருந்தால் ஜாதகருக்கு சொத்து உண்டு. காரணம், 4ஆம் பாவகமான சொத்து பாகவத்திற்கு 11ஆம் பாவகமாக லாபஸ்தானம் வருகிறது. லக்னத்திற்கு 3 கிரகம் இருந்தால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. 5ஆம் பாவகத்திற்கு 11ஆம் பாவகமாக வருவதால் உபஜயஸ்தான அதிபதி தங்களின் பலனை 40 வயதிற்கு மேல் அபாரமாக செய்கின்றனர். 11ஆம் அதிபதி ஒரு சுப கிரக தொடர்பு இருப்பது ஜாதகருக்கு வளர்ச்சி நிச்சயம். 11ஆம் அதிபதிக்கு சூரியன் தொடர்பு நல்ல வளர்ச்சி தரும். 11ஆம் அதிபதி ஒரு தடையை தந்துவிட்டு மீண்டும் நல்ல வளர்ச்சி தருவார். 11ஆம் அதிபதிக்கு 7ஆம் இடம் பாதிப்பு, சனிக்கு 7ஆம் இடம் பாதிப்பு. ஜன்ம ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி நின்ற வீட்டிற்கு திரிகோணத்தில் அல்லது 7ஆம் வீட்டிற்கு 1, 5, 7, 9 குரு அல்லது சுக்கிரன் வரும் காலம் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள ஏற்ற காலமாக இருக்கும். 11இல் ஒரு கிரகம் அல்லது கும்பத்தில் ஒரு கிரகம் இருப்பது அரசியல், அரசாங்கம், ஜோதிடம், குலத்தொழில் இதில் ஒன்றில் புகழ் வருவார் கட்டாயமாக. 11இல் உள்ள கிரகம் 5ஐ பார்க்கும். 50 வயதிற்கு மேல் வளர்ச்சி இருக்கும், இவர் கவர்ச்சி இருக்கும், புகழும் இருக்கும். 11இல் சுக்கிரன் அல்லது 7ஆம் அதிபதி அல்லது செவ்வாய் யாரேனும் ஒருவர் தனித்து இருப்பின் திருமணம் தாமதம். விரைவில் திருமணம் முடிந்தால் அது காதல் திருமணமாக இருக்கும். இது கும்பத்திற்கு பொருந்தாது. 11ஆம் இடத்தில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்து அதில் ஒன்று 9ஆம் அதிபதியானால் இருதார யோகம் உண்டு. காலபுருஷனுக்கு 11ஆம் பாவகம் கும்பம், அதன் அதிபதி சனி. கும்பத்தில் உள்ள நட்சத்திரங்களான அவிட்டம் 3, 4 அதிபதி செவ்வாய், சதயம் 1, 2, 3, 4 அதிபதி ராகு, போரட்டாதி 1, 2, 3 அதிபதி குரு. சனியின் காரகத்துவத்தில் 1 மந்தத்தன்மை, மெதுவாக செய்தல் ஆகும். அதாவது ஆகவே 11ஆம் பாவகம் சம்பந்தமான லாபம், வெற்றி, ஆசை, எதிர்பார்ப்பு நிறைவேறுதல் எல்லாமே மெதுவாகத்தான் நடைபெறும். 11ஆம் பாவகத்தில் உள்ள கிரகங்கள் 45 அல்லது 50 வயதிற்கு மேல் ஜாதகருக்கு உதவி செய்யும். 11ஆம் அதிபதி அல்லது 11இல் நின்ற கிரகத்தில் தசாபுத்தி 45 வயதுக்கு மேல் நடந்தால் ஜாதகருக்கு நல்ல வளர்ச்சியை தரும். வேறு கிரகங்கள் தசாபுத்தி நடந்தாலும் 11ஆம் அதிபதி 11இல் நின்ற கிரகம் அந்த திசாநாதனுக்கு உதவிகள் செய்யும். 11ஆம் அதிபதி பாதகாதிபதி ஆனால் தேவையான நேரத்தில் அனுபவிக்க விடாமல் காலம் தாழ்த்தி அனுபவிக்க வைக்கும். சனிக்கு 11ஆம் இடம் வெற்றி, 11ஆம் அதிபதிக்கு 11ஆம் இடம் வெற்றி. சனி மற்றும் 11ஆம் அதிபதிக்கு 11இல் நின்ற கிரகம் லாபம் தரும். சனிக்கு 11ஆம் இடம் வெற்றி, 11ஆம் அதிபதிக்கு 11ஆம் இடம் வெற்றி. சனி மற்றும் 11ஆம் அதிபதிக்கு 11இல் நின்ற கிரகம் லாபம் தரும். கிரகங்கள் இல்லை என்றால் அந்த வீடு லாபம். 11இல் ஒரு கிரகம் இருப்பது அல்லது பார்ப்பது நல்லது. 11ஆம் அதிபதி மற்றும் 11இல் உள்ள கிரகத்தின் திசை பிற்பகுதியில்தான் நன்மையை செய்யும். 11இல் ஒரு கிரகம் இருப்பது அல்லது பார்ப்பது தொழிலில் பணவரவு வந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். மீனத்தில் ஒரு கிரகம் இருப்பது நல்லது, எப்போதும் பணவரவு உண்டு. காலபுருஷனின் 2ஆம் வீட்டிற்கு 11ஆம் வீடாக மீனம் வருவதால் பணவரவு எப்பவும் உண்டு.
11ஆம் அதிபதி கெட்டுவிட்டால் வெளிநாட்டு குடியுரிமை இல்லை. 12ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடுவாக வருவதால் 11ஆம் வீட்டிற்கு சனி அதிபதி ஆகி அந்த வீடு கால புருஷனுக்கு பாதகாதிபதி ஆவதால் ஆசையை தூண்டுகிறது. ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும். 11ஆம் அதிபதி 11ஆம் பாவகம் அரசியல் அரசாங்கம் ஈடுபாட்டை தருகிறது. உழைப்பிற்கு அதிகமாக ஊதியத்தை தருவார் 11ஆம் அதிபதி. அசுர வேகத்தில் வளர்ச்சி தருவது 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அல்லது 9ஆம் அதிபதி அல்லது 2ஆம் அதிபதியோடு தொடர்பில் இருப்பது ஜாதகரின் உயர்வுக்கு துணை புரியும். ஜாதகர் வாழ்க்கையில் உயர்வார். 11ஆம் அதிபதி சித்தப்பா, மூத்த சகோதரன், எண்ணங்கள் போன்றவற்றை தருவது. 2ஆம் இடமான பெரியம்மா ஸ்தானத்திற்கு கர்மஸ்தானாதிபதியாக வருவதால் 11ஆம் பாவகம் கெட்டால் பெரியம்மாவில் கலந்து கொள்ள தடை ஏற்படுகிறது. ஜாதகருக்கு வாக்கால் தொழில் 2க்கு 10ஆம் பாவகமாவதால் 3ஆம் பாவகத்திற்கு 9ஆம் பாவகமாக 11ஆம் இடம் வருவதால் ஆபரண சேர்க்கை உண்டு. 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானமாக வருவதால் இளைய சகோதரனுக்கு வளர்ச்சி உண்டு. 4ஆம் வீடான சொத்து ஸ்தானத்திற்கு 8ஆம் வீடாக 11ஆம் வீடு வருவதால் சொத்து வழி வழக்குகள், வாகன வழி விபத்துக்கள் கூறும் இடமாகும். 4ஆம் வீடு தாய் ஸ்தானமாக வருவதால் தாயாரின் ஆயுளும் உடல்நலம், மாங்கல்ய பலம் போன்றவற்றையும் கூறும். கோச்சார ராகு 11ஆம் பாவகத்தின் மேல் செல்லும் காலம் இது போன்ற தொந்தரவுகள் இருக்கும். 5ஆம் வீடான குழந்தைகளுக்கு 7ஆம் பாவகமாக 11ஆம் இடம் வரும். குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிகளை சொல்லும் பாவகம். பூப்பெய்தல், திருமணம் போன்ற விஷயங்களை சொல்லும். தாய் மாமனுக்கு 5ஆம் இடமாக வருவதால் தாய் மாமனின் திருமண வாழ்க்கையை சொல்லும் பாவகமாகவும் இருக்கும். 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் உத்தியோகத்திற்கான வளர்ச்சியை சொல்லும். 7ஆம் பாவகத்திற்கு 5ஆம் பாவகமாக வருவதால் 11ஆம் இடம் களத்திரத்திற்கு புத்திரஸ்தானத்தை சொல்லும். 8ஆம் பாவகத்திற்கு 4ஆம் பாவகமாக 11ஆம் இடம் வருவதால் இன்சூரன்ஸ், திடீர் விபத்து, அதிர்ஷ்டம் போன்றவற்றை குறிக்கும். 9ஆம் பாவகத்திற்கு 3ஆம் பாவகம் வருவதால் தந்தைக்கு 3ஆம் இடம் சித்தப்பா குறிக்கும். 10ஆம் பாவகத்திற்கு 2ஆம் பாவகமாக 11ஆம் இடம் வருவதால் தொழிலால் அதிக வருமானத்தை ஈட்டலாம், வருமானத்தை பற்றி சொல்லும். 12ஆம் பாவகத்திற்கு 12ஆம் பாவமாக வருவதால் வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு குடியுரிமை, முழங்கால் மூட்டு வலியை சொல்லும். 11ஆம் பாவக காரகத்துவம் என்று பார்த்தோமேயானால் மூத்த உடன்பிறப்புகள், இளைய மனைவி, 2ஆம் திருமணம், செய்தொழில், பணியினால் பெரும் லாபம், பயிர்த்தொழில், குதிரை யானை வளர்த்தல் மற்றும் பராமரித்தல், கால்நடை வளர்ப்பு, அறிவாற்றல், மன அமைதி பெறுதல், எண்ணங்களை வெற்றி பெறச் செய்தல், நல்லவர்கள் அமையும் நிலை, நண்பர்களால் அடையும் நன்மைகள், நண்பர்களால் பெரும் உதவிகள், மருமகன் மருமகளால் பெரும் உதவிகள், உண்மை பேசுதல், சத்தியம், வாகன யோகம், துன்பங்கள், துயரங்கள் தீர்த்தல், ஆடை, ஆதாயம், லாபம், இடதுகாது, அண்டை அயலார், அமைச்சராகும் தகுதி, இழந்த செல்வங்களை திரும்பப் பெறுதல், தீய எண்ணங்கள், தீய விருப்பங்கள், தந்தை வழி உறவினர்கள், ஆபரண சேர்க்கை, அபிலாஷை பூர்த்தியாதல், முதலாளியின் செல்வத்தை அடையும் வாய்ப்பு, சமையல் கலை, சிற்பம், ஓவியம் இவற்றில் திறமை, போனார் ஆஸ்திகளை அனுபவிக்கும் பாக்கியம், தாயாரின் ஆயுட்காலம் எல்லாம் 11ஆம் பாவகத்தின் காரகத்துவங்களாக இருக்கும். 3, 7, 11ஆம் பாவகத்தில் சுபர் தொடர்பு பெற்றால் விமான பயணம் உண்டு, சிறப்பான செல்வ சேர்க்கை உண்டு. 11ஆம் அதிபதி திசா காலத்தில் லக்னாதிபதிக்கு பகை கிரகங்களின் புத்திகளில் நோய்கள், காயம், அடிபடுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். 11இல் இயற்கை சுபர் ஆட்சி பெற்று கேதுவும் இணைந்தால் பெரும் தனம் பெரும் யோகம் உண்டு. 11இல் அமரும் கிரகங்களின் பலன் சுபமாகவே இருக்கும். 11இல் சூரியன் இருந்தால் அரசு அதிகாரம், அரசால் ஆதாயம், தைரியம் இதெல்லாம் கிடைக்கும். 11இல் சந்திரன் வாழ்வில் தன் குறிக்கோள்களை அடைவார்கள். 11இல் செவ்வாய் பல வழிகளில் வெற்றி, தைரியம் பிறக்கும். அதிகாரம், கோபம், ஆற்றல், திறமை, நடைமுறைக்கு ஏற்ற சிந்தனைகள். 11இல் புதன் இருந்தால் அறிவாற்றல், சமய நெறியில் ஞானம், தியாக மனம், தொண்டு செய்தல். 11இல் குரு நிறைந்த ஞானம், உபதேசம் செய்தல், அறிவுரை வழங்குதல், வசதிகள், கௌரவம், அரசாங்க மரியாதை. 11இல் சுக்கிரன் கலை ஆற்றல், ஆடம்பரமாய் வாழும் மனநிலை. 11இல் சனி செயலாற்றும் திறன், ஊக்கமுள்ள, சுறுசுறுப்பான, உழைப்பாற்றல் மிக்கவர்கள், தத்துவ ஞானி ஆவார்கள். 11இல் சூரியன் பிரிவா பார்க்கலாம். 11இல் சூரியன் இளைய சகோதரர் வளர்ச்சி, அரசு சார்ந்த எண்ணம், விளையாட்டுத் துறைகளில் வெற்றி, தந்தையால் லாபம், இடமாற்றம் வெற்றி தரும், ஆபரண சேர்க்கை, குழந்தையின் எதிர்காலம்,
பூர்வீகம், ஜோதிடம், குலத்தொழில், தலையில் பாதிப்பு, தாய் தந்தையை பிரிந்த வாழ்க்கை, அரசாங்க சமூக தொந்தரவு. 11ஆம் வீடு கும்பமாக இருந்தால், சூரியன் இருந்தால் எப்போதும் சரிபார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். 11இல் சந்திரன் இருந்தால் வண்டி, வீடு, சொத்தில் ஏமாற்றம் உண்டு. பெட்ரோல் இல்லாமல் வண்டி நிற்பது, அதிக இடமாற்றங்கள் அதிகம் அமைப்பு, வளர்ச்சி உண்டு, புகழ் உண்டு. 45 வயதுக்கு மேல் தொழில் வாய்ப்பு, பெண் வாடிக்கையாளர்கள் அதிகம். நிலையில் ஆதாயம், திருமணத்திற்கு பின் நிறைய படிப்பார், நல்ல கல்வி, சொந்த இடத்தில் கோவில் கட்டுவது, பூஜை பண்ணுவது, டாக்குமெண்ட் விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். 11இல் செவ்வாய் வாகனத்தால், சொத்தால் வருமானம், பெரியம்மாவுக்கு சொத்து உண்டு, சித்திக்கு விபத்து, அறுவை சிகிச்சை, மன வாழ்க்கையில் ரகசியம், மூத்த சகோதரம் சித்தப்பாவுக்கு தலை சார்ந்த பிரச்சனை, போலீஸ், இராணுவம், விடாமுயற்சியால் வெற்றி, கடன், எதிரி, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, ஆனாலும் வெற்றி உண்டு. தந்தை வழி குறி சொன்னவர்கள், பூஜை செய்தவர்கள் உண்டு, விபத்தில் தப்பிப்பார்கள், சொத்து உண்டு. 11இல் புதன், மனை உண்டு, அதில் ஒரு தொந்தரவு இருக்கும். தடைப்பட்ட கல்வி, வாகன, டாக்குமெண்ட்டு, பாஸ்போர்ட்டு, பட்டா, சிட்டா இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். உத்தியோக வகையில் சிறு தடை இருக்கும். ஆபரணங்கள் சேரும், சளி தொல்லை உண்டு. 11இல் குரு இருந்தால் ஜாதகருக்கு குழந்தை பிறந்தவுடன் வளர்ச்சி, பணம் சார்ந்த, பதவி சார்ந்த சிந்தனை உண்டு. நல்ல பதவி, அரசு வெகுமதி, மருத்துவம், ஆன்மீகம் துறையில் ஆர்வம், நல்ல பொறுப்பில் இருப்பார். குறுக்கு வழி விரும்பாதவர், கடன், எதிரி, உயர்வில் தடை, அரசு, அரசாங்க, அரசியல், பெரிய மனிதர்கள், நண்பர்களால் ஆதாயம், திருமணத்திற்கு பின் வளர்ச்சி, பணம் சார்ந்த தொழில் வெற்றி. 11இல் சுக்கிரன், கூட்டு தொழில் செய்வார்கள். முதலில் கூட்டு தொழில் நஷ்டம், இரண்டாவது கூட்டு தொழில் லாபம். தாமத திருமணம், இளையல் காதல் திருமணம். சுமாரான படிப்பு, தாய்க்கு கண் சார்ந்த பிரச்சனை, மன வாழ்க்கை சிறப்பு, அறிமுகமுள்ள பெண் அல்லது உறவுக்கார பெண் திருமணம் நடக்கும். அத்தையின் மன வாழ்க்கை சரியில்லை. 11இல் பெண் கிரகங்கள் இருந்தால் பெண் வாடிக்கையாளர்கள், பெண் நண்பர்கள் உண்டு. வாக்கு தொழில், வங்கி தொழில் வெற்றி, அதிக உறவுகள் இல்லை. 11இல் சனி, இருதார யோகம், உடன்பிறந்த ஒருவருக்கு மன வாழ்க்கை சரியில்லை, தலை சார்ந்த வியாதி உண்டு, ஆண் குழந்தை இயக்கம் எண்ணம் இருக்கும். பூர்வீக சொத்தில் தடை தாமதங்கள், தந்தையால் ஆதாயம், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யும் நிலை, சொத்தில் தடை, அடைபாதை பிரச்சனை உண்டு. ஆயுள் பலம் உண்டு, தர்ம சிந்தனை உண்டு, பிற்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 11இல் சுபகிரகங்கள் இருந்தால் பணப்புழக்கம் அதிகம் இருக்கும். 11இல் ராகு, குடும்பம் அமைவதில் தாமதம், காதல், திருமண வாய்ப்பு, குடும்ப வழக்கு, பொருளாதார வழக்கு, மாங்கல்யம் திருடு போதல், தொலைந்து போதல், தாமத குழந்தை பாக்கியம், அந்நிய மொழி நண்பர்கள் அதிகம், வெளிநாட்டு வருமானம், விபத்து, கண்டம், ஆனால் தப்பித்து விடுவார், மருத்துவ செலவு உண்டு, அதிக பயணங்கள் உண்டு. மத்தியம வயதுக்கு மேல் பெரும்புகழ் அடைவார். முதல் தொழில் மாறி இரண்டாவது தொழில் வெற்றி, மருத்துவத்துறை சார்ந்ததில் வெற்றி அடைவார். 11இல் கேது இருந்தால் நண்பர்கள் குறைவு, பொருளாதாரம் சார்ந்த தொந்தரவுடன் வழக்குகளில் வெற்றி, படித்து பட்டம் பெற்றவர், சொத்தில் வழக்கு, ஆபரண சேர்க்கையை விரும்ப மாட்டார். ஜோதிடம், மருத்துவம், நூல் மில், பஞ்சு ஆலை போன்றவைகளை இவர்களுக்கு லாபம் தரும். லக்னத்தில் 11ஆம் அதிபதி இருந்தார், லக்னத்தில் 11ஆம் அதிபதி இருந்தால் அதிக ஆசை, நீண்ட நாள் நண்பர்கள், அதிக வருமானம், எதிர்பார்ப்புகள், கூட்டாளிகளால் வெற்றி பெறுவார்கள். பல கஷ்டங்களை, தடைகளை கடந்தவர்கள். அரசியல், ஆன்மீகம், குலத்தொழில் வெற்றியாகும். 2இல் 11ஆம் அதிபதி இருந்தால் பணம் சார்ந்த விஷயங்கள் லாபம், வங்கி தொழில், ஃபைனான்ஸு, சீட்டு, வாக்கால் தொழில், ஆசிரியர், வழக்கறிஞர், ஜோதிடர், எதையும் உற்று நோக்கு, நல்ல பழக்க வழக்கம் உண்டு, கலகலப்பாக இருப்பார். அரசியல், அரசாங்க ஈடுபாடு, சிறு வயதிலேயே வருமானம் உண்டு. 3இல் 11ஆம் அதிபதி இருந்தால் ஜாதகரால் சகோதரருக்கு லாபம், எழுத்து, இசை ஆர்வம், ஆன்மீக பாடல்கள், 33 வயதிற்கு மேல் வளர்ச்சி, ஆன்மீக தொழிலில் தந்தை தொழில், குடும்பத்தில் தற்கொலை செய்தவர்கள் இருப்பார்கள், தொலைதூர பயணங்கள் செய்வார்கள், காவல், சீருடை பணி ஆர்வமாக இருக்கும், சகோதரருக்கு சொத்தை விட்டு கொடுப்பார், ஆபரண சேர்க்கைகள் உண்டு. 4இல் 11ஆம் அதிபதி இருந்தால் தந்தைக்கு நல்ல ஆயுள், கல்வி நிறுவனத்தும் எண்ணம், அன்னதானம் செய்யும் எண்ணம், நீரோட்டமாக இடம், அரசு, அரசியல் வருமானம், சுகபோக வாழ்க்கை, வெளிநாட்டு பயணம் உண்டு. 5இல் 11ஆம் அதிபதி இருந்தால் அறிவாளி, குலதெய்வ அருள் உண்டு, காதல், திருமணம் உண்டு, குடும்பம், அரசு சலுகை, சட்டம், காவல்துறை,
சார்ந்த நண்பர்கள் உண்டு. குழந்தை பிறந்த பின் வளர்ச்சி 50 வயதுக்கு மேல் பெரும் வளர்ச்சி. மனிதநேயம் மிக்கவர். 6ல் 11ஆம் அதிபதி இருந்தால் நல்ல வேலை, பதவியில் ஆசை, முதல் வேலை இழப்பார். இரவு வேலை, நைட் ஷிப்ட், இரவு வேலை உண்டு. கடன் தொந்தரவு உண்டு. வேலையாட்கள் அதிகம், ஆதாயமும் அதிகம் உண்டு. சொத்தும் உண்டு, வாடகை வருமானம் உண்டு. கடன், நோய், வழக்கு அனைத்திலும் வெற்றி. கடன் வாங்கி முன்னேறியவர்கள் உண்டு. தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவார்கள். பெரிய நிர்வாகத்தின் கீழ் வேலை செய்வார்கள். நண்பர்களே எதிரி ஆவார்கள், எதிரிகளே நண்பர்களும் ஆவார்கள். 7ல் 11ஆம் அதிபதி இருந்தால் மனைவி வந்தபின் மனைவியால் யோகம். திருமணமாகாத நீண்டகால நண்பர்கள் இருப்பார்கள். அரசியல் ஈடுபாடு கொண்ட வாடிக்கையாளர்கள் உண்டு. வெளிநாட்டு சிந்தனை அதிகம் இருக்கும். 2ஆம் குழந்தை பிறந்தவுடன் வளர்ச்சி. களத்திரம், மூத்தவர், பொது சேவை ஈடுபாடு உண்டு. 8ல் 11ஆம் அதிபதி இருந்தால் பலன்களைத்தான் தரும். விபத்தில் தப்பிப்பார்கள். உயில் சொத்து உண்டு. அரசியல் அரசாங்க முயற்சிகள் வெற்றி தரும். பெரியவர்களுக்கு பினாமியாக இருப்பார்கள். திருஷ்டி செய்வினை இவர்களிடம் பலிக்காது. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அமானுஷ்ய சக்தி உண்டு. அடைத்து வைத்து விற்கும் பொருட்கள் லாபம் தரும். அதாவது பெட்ரோல் பங்கு, சிலிண்டரு, இந்த மாதிரியான பொருட்கள் இவர்களுக்கு லாபம் தரும். வழக்குகளில் வெற்றி. நல்ல நண்பர்கள். ஒருவரின் திடீர் மரணம் இருக்கும். 9ல் 11ஆம் அதிபதி இருக்க 9ல் 11ஆம் அதிபதி இருந்தால் ஆன்மீக ஆர்வம், லாபம், வெளிநாட்டு சிந்தனை, சமுதாய தலைமை தாங்கும் குணம், மருத்துவ குணம், அதிக நண்பர்கள் உண்டு. ஆனால் தொல்லையும் உண்டு. வாரிசு தொழில், குடும்ப தொழில் பார்ப்பார்கள். இவர்களுக்கு கோவிலில் சென்று தெய்வங்களை வணங்கி வந்தால் இவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். 11ஆம் அதிபதி இருந்தால் 2 தொழில்கள் செய்வார்கள். தொழிலில் லாபம் கிடைக்கும். நிர்வாகத்திறன், பொறுப்புள்ள வேலை, தத்து எடுத்து குழந்தைகள் வளர்ப்பார்கள். தான தர்மம் செய்வார்கள். கலகலப்பாக இருப்பார்கள். அநாதை இல்லத்திற்கு உதவுவார்கள். கண்டத்தில் தப்பித்து விடுவார்கள். அரசு வழி வெகுமதிகள் உண்டு. தந்தையின் தொழில், குலத்தொழில் செய்யும் வாய்ப்பும் உண்டு. 11ல் 11ஆம் அதிபதி இருந்தால் பேரன் பேத்தி பார்ப்பதில் தடை தாமதம் இருக்கும். அடுத்தவர் பிள்ளைகளை வளர்ப்பார்கள். அரசு வருமானம், கலை ஆர்வம், நீண்டகால நண்பர்கள், விபத்து, அறுவை சிகிச்சை உண்டு. அரசியல் ஈடுபாடு. அடுத்தவர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். ஆயுள் பலம் உண்டு. எதிலும் வெற்றி நிச்சயம். சித்தி தேடி வரும். சித்திக்கு நல்ல உத்தியோகம் உண்டு. அதிபதி 12ல் 11ஆம் அதிபதி இருந்தால் 11ஆம் அதிபதிக்கு 12ல் சனி மாந்தி திரிகோணத்தில் இருந்தால் மூத்த சகோதரம் சித்தப்பாவிற்கு திடீர் விபத்து. மருத்துவமனையில் இறக்கும் நிலை கூட வரும். திரிகோணத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் நல்ல அந்தஸ்தில் இருப்பார்கள். உயர்கல்வி உண்டு. தந்தை வழி பாட்டி தாத்தாவால் ஆதாயம் உண்டு. தூங்கும் முன்பு தாத்தா பாட்டி தாய் வழி உறவுகளை நினைத்து கொண்டு தூங்குவது மிகவும் சிறப்பு. ஜாதகருக்கு 2வது தொழில் வெற்றி. நண்பர்களால் பிரச்சனைகளும் விரயங்களும் உண்டு. வெளிநாடு, மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானம் தரும். லாபமும் விரயமும் சமமாக இருக்கும். வரவிற்கேற்ற செலவு இருக்கும். பயணத்தால் லாபம். வெளிமாநில, வெளிநாடு வருமானம் உண்டு. ஒருவருக்கு விரயமாவது இவருக்கு லாபமாகும். அதாவது ஒருவருக்கு விரயம் என்பது இவருக்கு லாபமாகும். ஏலமிடும் பொருட்களை வாங்குவது, வில்லங்க சொத்து, பழைய யாரும் வேண்டான்னு ஒதுக்கி போட்ட சொத்து, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இவருக்கு லாபமாக இருக்கும். கட்டி கும்பாபிஷேகம் கலந்து கொள்வது இவர்களுக்கு மோட்சம் பற்றிய சிந்தனை இவர்களுக்கு அதிகம் இருக்கும். தங்கள் ஜாதகங்களில் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறது, 11ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு தங்கள் ஜாதகங்களில் எந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதை பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு. நன்றி.